ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 14 இறைவசனம் 23. உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஆண்டவரே, நன்றியுளையோ உள்ள இதயத்தோடு உடைய திருமுன் வருகிறோம். எங்களை உம்மை பாடி துதிக்க நீர் தந்த கிருபைக்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். எங்களுடைய இந்த இசை குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் முன் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களையும் இந்த நேரத்திலே உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலுமாக இந்த நேரத்திலே எங்களுக்கு தூய ஆவியின் அருட்பொழிவை தர வேண்டுமாக இறைஞ்சி மன்றாடுகிறோம். அந்த ஆவியின் கனிகளான அன்பு, தயவு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம் ஆகிய நற்கனிகளாலே எங்களை நிரப்பும். உம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களால் எங்களை தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தால் இந்த இடத்தை நிரப்பும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும் மாற்றும். ஆண்டவரே, உள்மன காயங்கள், மற்ற காயங்களாலே நாங்கள் தூய ஆவியின் அருளை இழந்து போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பும். எங்கள் இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும் உம்முடைய அன்பினாலே மாற்றும். ஆண்டவரே, திருப்பாடல்கள் 34 1-2 வரை. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன்,
அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். திருப்பாடல்கள் 69-30. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். போற்றுகிறோம். உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம், உம்மை
ஆண்டவரே. திருப்பாடல்கள் 95 2-3. நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். இறைவா, உம் மாட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. இறைவா, உம் மாட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். திருப்பாடல்கள் 119, 104, 105. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன், ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இயேசுவே முதல் வார்த்தை. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தகப்பனே, இது உம்முடைய பிரசனத்திலே கூடியிருக்கிற எங்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, தீமைகள் தகர்ந்தொழிதனும் உம் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் வீழ்ந்து ஒழிந்திடுமே. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த குடும்பத்திலே யாரையாவது மன வருத்தம் அடைய செய்திருந்தால் இந்த நேரத்திலே உம்முடைய பிரசனத்திலே அதற்காக மன்னிப்பு கோருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரிலும் நீரே வாழ்கிறீர் தகப்பனே. நாங்கள் அடுத்தவரை கஷ்டப்படுத்தும் போது உண்மையே துன்புறுத்துகிறோம் ஆண்டவரே. தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் வார்த்தைகளாலோ சொல்லாலோ செயலாலோ நாங்கள் உம்மை காயப்படுத்தினால் இந்த நேரத்திலே மௌனமாக நாங்கள் உம்மிடம் வருகிறோம் ஆண்டவரே. மனதார மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும். உம்முடைய ஆணி வாய்ந்த திருக்கரங்களாலே எங்களை ஆசீர்வதியும்.
ஒவ்வொருவரையும் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் தான் ஆண்டவரே, அதற்காகத்தானே நீர் வந்தீர் ஆண்டவரே. எங்களால் தீமையை அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. எங்கள் இயல்பினாலே அது என்றைக்குமே நடக்காது ஆண்டவரே. நீரே வந்தீர், நீரே அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். இந்த நேரத்திலே உங்களுடைய பிரசனத்திலே இருக்க கிடைத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பினாலே எங்களை நிரப்பும். எங்களுக்கு அடுத்தவரை மன்னிக்கவும், மன்னிப்பு கேட்கவும் மனதை கொடுங்க ஆண்டவரே. சிறு சிறு காரியங்களை பொருட்படுத்தாமல் உங்களுடைய அன்பினாலே எங்களை கட்டுங்கள் ஆண்டவரே. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் தான், ஆனாலும் ஒரு அன்பின் ராஜ்யத்தை நிலைநிறுத்தவே நீர் வந்தீர் தகப்பனே. நாங்கள் இதோ அமைதியாக உங்களுடைய பிரசனத்திலே வருகிறோம். நாங்கள் ஏதாவது காயப்படுத்தினோம், பட்டிருந்தால் அந்த காயங்களை உங்களுடைய திரு காயங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆற்றும் எல்லா காயங்களையும் மாற்றும். அன்பினாலே மூடி மறைத்துக் கொள்ளும் எங்களை. உம்முடைய புகழ் மட்டுமே எங்கள் வாயில் ஒழிக்க, மற்றது தேவையில்லாதது ஏதாவது எங்கள் வாயிலிருந்து வந்திருந்தால் ஆண்டவரே, இந்த நேரத்திலே அதற்காக மன்னிப்பு கூறுகிறோம். உம்முடைய அன்பையும் உம்முடைய கருணையும் எங்கள் வாய் பேசட்டும் ஆண்டவரே. சிறிது நேரம் மௌனமாக இறைவனின் அன்பையும், நாம் யாரையாவது காயப்படுத்தினால், நம்மை யாராவது காயப்படுத்தியிருந்தால் இந்த நேரத்திலே அதை மன்னிக்கவும், நாம் அவர்களிடத்திலே மன்னிப்பு கோரவும் சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். எபேசியர் 2 அதிகாரம் இறைவசனங்கள் 13 22 வரை. ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்வார். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்டு யூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஒருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்து அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்கள் அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருத்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக
கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். யோவான் 17:21 எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். மத்தேயு 20:34 இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள். லூக்கா 7:13-14 வரை. அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மத்தேயு 7:7-8 வரை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும் என்று மொழிந்த தெய்வமே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நகரில் மாட்டுத் தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. 6
உள்ளமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பண்டிகைக்கு பரம போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆணைய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையின் பாஸ்கா பெருமை வளர்த்தாரே. இளமை பருவம் அது எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலை தனையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதின கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பாடல்கள் 100, 4, 5 இறைவசனங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாக்களோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லது, என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நன்றியோடு நான் துதி பாடுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவரே நம் ஆயர். திருப்பாடல்கள் 23, 1 to 4 வரை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை.
பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்கிறார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தன் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்திட நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். திருப்பாடல்கள் 121 முதலாவது இலட்சணம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். இங்கிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தாரும் நாங்களும் உமக்கு ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆண்டவரே, ஒரு கருப்போல காத்து எங்களை சிதைக்காமல் சுமந்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்நாள் வரையும் சுமந்த எபினேசரே, இந்நாள் வரை நடத்தின எபினேசரே, இனியும் நீர் நடத்தும் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. குறுகலான பாதைக்கு எங்களை அழைத்தவரே, அந்த பாதையிலே உன் கரத்தை விட்டு நடக்க முடியாது ஆண்டவரே. உன் கரங்களை பற்றி கொள்ளும். எங்களோடு எபினேசராய் வாழும்.
உங்க எல்லாருக்கும் நீங்க பிடிஎஃப்லாம் போட்டு ஆமா, அதெல்லாம் போட்டீங்க. சூப்பரா. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கு. பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். வா, வா. சரி இந்த தடவை யூஸ்வலா நம்ம வந்து ஃபீஸ் முடிச்சுட்டு நம்ம கொயருக்குலாம் வந்து ஏதாவது பிரியாணி போடுவோம். இந்த தடவை ஆனால் ப்ராக்டிஸ்ல முடியல. அதனால சரி நானும் சூசி நினைச்சேன், சரி ஒரு மீட்டப் மாதிரி கூப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மீட்டப் மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் எல்லாமே we are all together because of Christ. பிரேயர் சூப்பரா இருந்துச்சு, சாங்ஸ் சூப்பரா இருந்துச்சு. all credit goes to ரொம்ப டச்சிங் ஒரு சாங்குக்குமே வந்து அவங்க பைபிள் ரீடிங்ஸ் எடுத்து உண்மையே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். யாரு என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேரும். தேனிரவு நான் வாழ ஏவித்த சோதனை, வானிலவை நீ கேடு கூறும் என் வேதனை, இதைத்தான் அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீரால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் தேவனே. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நந்தாய் செடியோரம் கொஞ்சம் நல்லாற்று நேரம். சந்தோஷப்படலாமா, பாட்டு போயிடுச்சு. பக்கத்தாயிட்டு மெல்ல காண